ஸ்டாலின் என்னை பத்தி போற இடத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ பேசுறாருன்னு. நான் பேசுறேன், உனக்கு என்னையா வலிக்குது? எங்க கட்சி பத்தி பேசுறோம், நாட்டு மக்களை பத்தி பேசுறோம். நான் உன்னை பத்தியா பேசுறோம். ஆனா உன்னை பத்தி பேச வேண்டிய நிலை வந்துட்டுது. 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தியே இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் என்ன திட்டத்தை கொண்டாந்த? எதுவுமே கொண்டாடல. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்பெற்றாங்க. ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியில் மக்கள் படிக்கிறது துன்பம். ரவுடி ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கிட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள், போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல். டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா? தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி 2026 அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்க மக்களே சாட்சி. ஆரவாரம் எழுச்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த ஆரவாரத்திலிருந்து நாங்கள் பார்க்கப்படுகிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சி, இன்னைக்கு மன்னர் ஆட்சி வாரிசு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்னலாம் பேசுறீங்க? இன்னைக்கு பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த பொழுது அப்ப கருப்பு பலூன் விட்டீங்க, கருப்பு கூட பிடிச்சீங்க. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ வெள்ளை கூட பிடிக்கிறார். ரத்தன கம்பளம் விரிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோலை இந்திய விளையாட்டு போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார். செஸ் ஒலிம்பிக் போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார். ஆட்சி அமர்ந்த உடனே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்ட ரத்தன கம்பளம் விரிச்சு பிரைம் மினிஸ்டர் கூட்டியாந்து நடத்தின. ஆளுகின்ற போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு பேச்சு. ரெட்டை வேலை போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இவர் கூட்டியாந்தா நல்லவர். நாம போய் பேசுனா எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. நாங்க எங்கேயே அடிமை? நீதான் அடிமை. காங்கிரஸ் கட்சிக்கு நீதான் அடிமை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது மேல் மாடியில ஸ்டாலினுடைய தாயார்கிட்ட சிபி விசாரணை நடந்துட்டு இருக்குது. கீழ் மாடியில அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. நீ கையெழுத்து போடுறியா இல்லையா? போலின்னா உங்க தாயாரை தூக்கிடுவான். உடனே கையெழுத்து போட்டீங்க. அப்படி மிரட்டி பணிய வைத்த காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கிற நாங்க அப்படி அல்ல, சுதந்திரமா இருக்கிறோம். எங்களுக்கு வேணும்னா கூட்டணி, வேண்டானா தேவையில்லை. இன்றைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மக்கள் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதில் என்ன தவறு? நீ 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சீங்களா? பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது திமுக கட்சி சேர்ந்தவங்க அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. தயாநிதி திரு முரசொலி மாறன் அவர்கள் உடல்ல சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த ஓராண்டுல இலாக்கால அமைச்சரா வச்சிருந்தாங்க. சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டார். உடனே பாரத பிரதமர் அன்றைய வாஜ்பாய் அவர்கள் இறுதி சடங்குக்கு வந்துட்டு போனார். 15 நாள்ல அந்த பல்ட்டி அடிச்சு குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது மாதிரி திமுக காங்கிரஸ் கட்சியோட போயிட்டார். உனக்கு என்னையா கொள்கை இருக்குது? திமுக கொள்கை இருக்குதா? கொள்கையில ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்திற்கு உறுப்பினர் வரவே அந்த கட்சியில கொள்கை இல்லாத கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஸ்டாலின் பேசுறாரு, நாங்கெல்லாம் ஒரே கொள்கையோட கட்சியில கூட்டணி வச்சிருக்கணும். என்ன திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சிகள். ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு திமுக தலைமையில் அடிமை போல அந்த கட்சியெல்லாம் கூட்டணி வைத்து வெற்றி பெறுவதற்கு துடிக்கின்றார்கள். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தகுந்த மரணடி கொடுங்க. 2001
இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்தில் போட்டிட்டீங்களா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இடிச்சுது. 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தீங்க. அதே போல 2001 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. இப்படி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கின்ற போது அவர் நல்லது, அதே அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சியில கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? சிந்திச்சு பாருங்க. அதோட இப்ப பேசுறார், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத பாரதிய ஜனதா கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு தமிழகத்துக்கு துரோகம் அளிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய திட்டங்களுக்கு நிதி கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.